Assalamualaikum. Hi, hello, welcome to Channel Favors in UAE. I'm Farzana. இன்னைக்கு வீடியோ இதை பற்றி அப்படின்னா 6 டேஸில் அங்கே எப்படி வெட்டிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் குட்டியான ஒரு ஷாப்பிங் ஹாலும் பார்க்க போகிறீங்க. பாருங்க கைஸ், இங்கே ஒருத்தி தூங்கணும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எழுந்துட்டு திருப்பி ப்ரஷ் பண்ணியாடி இல்லை இதுவும் பண்ணாம படுத்து தூங்கிட்ட. திருப்பி எழுப்ப தூங்கணும் அழுத்த அடம் பிடிச்சு. இதுக்கு தான் சீக்கிரம் தூங்கணும். இன்னைக்கு தூங்குனா எப்படி 5 மணிக்கு எழுந்துப்ப? இன்னும் தூங்கு. இன்னும் மணி என்ன? 2 மணி ஆச்சு. மதியம் 2 மணி. யாரு சன் வந்து வெளியில வந்துட்டு உன் டிக்கிய பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஏந்திரு நடிச்சிட்டு இருக்க. சொப்புன்னு வலிக்காது எனக்கு. நல்லா பெட்ஷீட் போத்திருக்கல, அப்படி நல்லா தூக்கம் வரும். சைஸை பத்தியா? ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் டே. மைஷா அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பட் அனோஷா மட்டும் எனக்கு தூக்கம் வருது சொல்லிட்டு பயங்கர டயர்டாக இருந்தால் தூங்கிட்டா. ஸோ அன்றைக்கி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கு முந்தின நாள்லாம் பயங்கர ஃபீவர், ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சரியாச்சு. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் வெளியில். இந்த வீடியோ எடுத்து 20 நாள் கிட்ட ஆகுது, விச் மீன்ஸ் எங்களுக்கு வந்து வெட்டிங் டே வந்துட்டு போய் 20 நாள் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ தான் ஷேர் பண்ண டைம் கிடச்சிது. கொஞ்சம் திங்ஸ் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ஹெல்த் வந்து சும்மா எந்திரிச்சு உட்கார அளவுக்கு தான் எனக்கு சரியாக இருந்தது, தவிர குக் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு சரியாக ஆகலை அந்த டைமில். ஸோ நான் எதுவும் குக் பண்ணலை. சரி குக் பண்ணலாம் நினச்சி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நம்ம லஞ்ச் வந்து டின்னர் வந்து வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க லீவும் நம்ம போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற டைமில் தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் வரும், அவங்களுக்கு அவ்வளோ ஓவர் டைம் வரும், எல்லாமே வரும். ஸோ அப்படி தான் அந்த ஒரு 2 மந்த்ஸாகவே இருந்துகிட்ருக்காங்க. பயங்கர டைட் ஸ்கெடியூல் அவங்களுக்கு. கைஸ், நூனில் வந்து நூன் மினிட்ஸ் கிடையாது. நூன் அப்புறம் வந்து நூன் நவ் அப்புறம் வந்து நூன் ஃபுட், இதெல்லாம் ஜானா 1 போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பான் கிடைக்கும். நம்மளோட கூப்பான் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். கூப்பான் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் கார்னரில், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நூனில் நீங்கள் கல்ஃபில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சவுதியில் ஒர்க்காது, அப்புறம் வந்து குவைத்தில் ஒர்க்காதான்னு சரியாக தெரியல எனக்கு. இங்கே ஃபுல்லாக யூஏயில் ஃபுல்லாக ஒர்க் ஆகும் உங்களோட கோட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் இப்போது வாங்கிக்கேன். வாங்கினா 10 மினிட்ஸ்லேயே கிடச்சிடும் எல்லாமே. கூப்பிட்ருந்தாங்க, பட் என்னால் வெளியில் போக முடியல. ஆனால் கூட எனக்கு என்ன ஆசைனா வெளியில் போகணும். ஏன்னா இந்த வருஷம் போகலன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வெட்டிங் டே அன்றைக்கி வெளியில் போகலையே அப்படின்னு தோணிகிட்டே இருக்குமா. ஸோ அதுதாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அபாயா மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு இது வெல்வெட்டில் வந்திருக்கும். இந்த மாதிரி லைக் பஸ்ட்டுக்கு கீழே வரும், அப்புறம் ஷோல்டர்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ ப்ரைஸ் கூட இதில் மென்ஷன் ஆகலை. ஸோ எனக்கு ப்ரைஸ் எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை. என் ஃபேஸ் பார்த்தாவே தெரியும், நல்லா ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாக உப்பி போயிருந்தது. நல்லா லைக் என்ன சொல்கிறது, அந்த எனக்கு டக்குன்னு எனக்கு ஃபேஸ் நல்லா வெயிட் போடும், திடீர்னு குறையும். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கொஞ்சம் உப்பு சத்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது உடம்புல கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். அது எதுனாலன்னு தெரியாது. சம்டைம் வந்து அப்படியே பாடி அப்படியே ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு இதாகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் அந்த ப்ளோட் ஆகிறது எனக்கு எப்போ ஆகுதுன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு. அனோஷா வந்து வெளியில் போகும்போது மஃப்ளர் எடுத்துகிட்டு வா, பீனி எடுத்துகிட்டு வா அடிக்கடி சொல்லுவா, மறந்துடுவா. அவள் கையில் கொடுத்தா கூட மறந்துட்டு வந்துடுவா. ஸோ காதை பொத்திட்டு நிற்கிறா. ஏன்னா அந்த காற்று அவளுக்கு ஏறிச்சுன்னா உடனே அவளுக்கு ஏதாவது கோல்டு வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா டின்னருக்காக இங்கே தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் அது, அஸ்லி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஆம்பியன்ஸ், இன்டீரியர் எல்லாமே செம்மையாக இருக்கும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்கள். நான் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது வீக் டே அப்படின்றதுனால யாரும் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் அப்புறம் இன்னொரு ஃபேமிலி தான் இருந்தாங்க. லைக் நம்ம ஊர் பேலஸ் மாதிரி கொஞ்சம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ராஜஸ்தானி வைப்பில் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போதே. நமக்கு இந்த மாதிரி டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க மெனு எல்லாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து இந்த
இந்தியன் பேலஸ் அப்புறம் வந்து மோத்தி மஹால்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். போனோடனே நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்து நம்ம வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி இந்த நார்த் இந்தியன் சைட்லலாம் போனால் எனக்கு இந்த தந்தூரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த நான்வெஜ் பிளேட்டர் வரும் இல்லையா, அது வாங்க எனக்கு இஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். யாருமே இல்லை அப்படின்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்புறம் போனோடனே ஸ்டார்டரை கொடுப்பாங்க. யூஸ்வலாகவே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் பாப்பாட் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த மசாலா பாப்பாட் மாதிரி கோனில் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு பேசிக்காகவே ரொம்ப அந்த இது பிடிச்சிருந்தது. How it is? என் பசங்களுக்கு வந்து பெருசாக ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் கிடையாது இல்லையா, ஸோ வீட்டில் தான் இருக்காங்க, எங்களை தான் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எங்களோட கஷ்டம், எங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு டேக்கு வந்து வெட்டிங் டேவோ பர்த்டேவோ எங்கேயாவது வெளியில் போயிட்டு சும்மா சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நானுமே ஹஸ்பண்டுமே அது எங்களுக்கு என்ன முடியல, எங்களுக்கு என்ன இதுவாக இருந்தால் கூட நாங்கள் அதை காட்டிக்காமல் அவங்களுக்காகவே இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்குமே பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்ட் இருக்காது இல்லையா. நம்ம ஒரு 4 பேர் இருக்கோன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம பசங்களும் பார்த்து வளருவாங்க. ஸோ அதுக்காக தான் அன்றைக்கி பேசிக்காகவே எனக்கு சுத்தமாக முடியல, பட் எல்லாமே பசங்களுக்காக தான் நான் போயிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு. சில ஐட்டம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களே கொடுத்துருந்தாங்க. அங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணோன்னா அதுக்கு வந்து 3-4 சைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரைத்தாவே ஒரு 3 டைப் ஆஃப் ரைத்தா கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் ஒன்று, அப்புறம் நார்மலான ரைத்தா ஒன்று, அப்புறம் இந்த புதினா சட்னி இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் கிரில் பிளேட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம வந்து கார்லிக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வேறு ஏதோ ரோட்டி வாங்கியிருந்தோம். அதுக்காக ஹம்மூஸு, அப்புறம் வந்து மயோ, அப்புறம் வந்து இந்த பிரெட் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் பிரெட், அது வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. கார்லிக் பேஸ்ட் அந்த அளவுக்கு வேணாம், போதும். நம்ம வாங்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், பட் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எதுனாலையும் தெரியல, ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது, கம்மியாக சாப்பிட முடியும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், பாம்பே ஸ்டைல் பிரியாணி, அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சிக்கன் கறி, முகல் சிக்கன் கறி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்திருந்தது. சப்பாத்திக்கு வந்து அந்த கறியும் ப்ளஸ் இது ரைஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் ரெடி வாங்கியிருந்தோம். அதுவே எங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருந்தது. இதில் அப்படியே ஹாஃப் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா சின்ன பசங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, எனக்கும் அவ்வளோ முடியல. எல்லாமே இப்படி டேஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு எனக்கு சாப்பாடு எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட், எனக்கு உண்மையிலேயே அதோட டேஸ்ட் வந்து ஒரு 70% அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்தது. இந்த பிரியாணி வந்து நான் செய்கிற மாதிரியே இருந்தது. நான் சமயத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி செய்வேன்ல, ஸோ நான் செய்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. என் பசங்களும் அதுவுமே தான் அப்படியே தான் சொன்னாங்க. இந்த சாப்ஸ் நல்லா இருந்தது, பட் நான் எனக்கு ஒரு பைட் எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துட்டேன். எனக்கு அது டேஸ்ட் எனக்கு தெரியல. மைஷா வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. அதை முடிச்சுட்டு அனோஷாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் கிடையாது, ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக அவளுக்கு வந்து இந்த ஹேண்டில் போகிற சாம்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சியர் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்மளே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்தது. லைக் இந்த செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி செப்பல்ஸ், அதெல்லாம் எனக்கு நல்லா ஓன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுதான் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அனுஷா வந்து இது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், அது பார்க்கும்போது இந்த ரங்கூன் மாதிரி இருந்தது எனக்கு. பட் நல்ல ஃபங்கியாக இருந்தது. அதில் ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசன்னு ஆகி ஒரு மாதிரி ஆயிரும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வாங்கின ஐட்டம்ஸில் ஃபைனலாக காமிச்சிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குட்டி ஹால் மாதிரி காமிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சு நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
எங்கே போனாலும் இந்த மாதிரி பூ வச்சுருந்தா அங்கே போயிட்டு நான் நின்று பார்த்துட்டு வாசனை பிடிச்சிட்டு அப்புறமா அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு பேசிக்காகவே எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பரான வாசனை வருங்க. அது அந்த இடத்துல இருந்தாவே நல்ல கமகமான ஒரு வாசனை வரும். இந்த ஃபேன்சி ரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மைஷாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஜஸ்ட் சும்மா நின்று பார்த்துட்டே இருப்பா. நானுமே பார்ப்பேன். மேக்ஸிமம் நான் வாங்க மாட்டேன். மைஷா வந்து எப்போவாச்சும் எடுப்பா. ஜஸ்ட் பார்த்துட்டு இல்லைன்னா வந்துடுவா. கைஸ், இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு காட்டுறேன். ரமதானுக்காகவும் சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வீட்டுக்கு சாதாரணமாக தேவைப்படுற திங்ஸும் நான் வாங்கியிருந்தேன். என்னென்னு காட்டுறேன். திங் பார்த்தீங்கன்னா இந்த வந்து போல். இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிச்சனோட டோரெல்லாம் இருக்குல்ல, கேபினட் டோர், அதில் இந்த மாதிரி ஹூக் பண்ணிவிட்டு ஏதாவது நறுக்கிறோம் அப்படின்னா இப்படி இப்படி போட்டுக்கலாம். குப்பையெல்லாம் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸோட குப்பையெல்லாம் இருக்கும்ல, அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் ரப்பர் பேண்ட். எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. ஏன்னா அனோஷாவோட ஸ்கூலுக்கும் மைஷாவோட ஸ்கூலுக்குமே பிளாக் கலர் தான் போட்டுட்டு வரணும். ஸோ ரப்பர் பேண்ட் ஒரு பாக்ஸ் சரியா. அப்புறம் அனோஷாவுக்கு வந்து இப்போது இது இருக்குல்ல, அந்த ரிப்பப்ளிக் டே, இண்டியன் டே, ஸோ அதோட இது செலிப்ரேஷனுக்காக ஒயிட் கலர் ஹேட்டையும் அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி கொடுக்கணும் ஒன்று. இது அங்கே பிளாக் கலர் ஒன்று இருக்குது. எடுத்துக்கூட அனுஷா, எடுத்துக்கூட. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த கலர்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் பிக் பண்ணாங்க. ஸோ தப்பாக பிக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அது கவனிக்கல, இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவ் கலர்ஸில் வாங்கிக்கணும். பட் ஓகே. ஸோ ஆக்டிவிட்டிக்காக இது. அப்புறம் இந்த 2 கோஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 கோஸ்டர் வாங்கியிருக்கேன். 2 பேம்பு. அப்புறம் இங்கே ஃபிஷ் கட் பண்ணுற சிசர். அது வந்து இதாக போச்சு, நாசமாக போச்சு அது. ஸோ அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வாங்கியிருக்கேன், இந்த ஸ்பைரல் மாதிரி தெரியுதா. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. சரி சொல்லிட்டு எடுத்துக்கலாமே அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா பிளிங்கியாக இருக்குது. அப்புறம் இது என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன் சரியா. அது வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி வைங்க என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சரியா. எனக்கு பிளான்ட் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை, வீட்டுக்குள்ளே இந்த சைஸில் பிளான்ட்டு. பட் இது வந்து நம்ம ஊருக்கு எதாவது போயிட்டோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வீட்டில் சமயத்தில் வளரும், சம்டைம்ஸ் வந்து எல்லோவாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீ மாதிரி வாங்கிட்டேன். ரமதானுக்காக அந்த ஏஸ்தட்டிக் வைப்ஸும் நமக்கு நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும் போது ரொம்ப க்ரீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த சாம் இருக்கு இல்லையா, அந்த சியர் கேர்ள்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி சாம், அது இதுதான். எல்லா கேர்ள்ஸும் யூனிஃபார்மாக இதே சைஸில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து அனோஷாவோட வீட்டுக்கு போகிறதுக்காக செப்பல். இங்கே வீடு வந்து ரொம்ப ஃப்ளோரெல்லாம் குளிராக இருக்குது. ஸோ அதனால இது. அப்புறம் எனக்கும் இது ஒன்று, என்னோடய பல்லசங்க இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பிஞ்சிட்டு வருது ஒரு மாதிரியா. ஸோ அதனால அதே மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் திருப்பி. நல்லா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வார்மாக இருக்கும், புசு புசுன்னு. ஸோ இதெல்லாம் அந்த பேர்ல் மாதிரி வச்சுருக்கோம். அதில் எப்படி லைக் க்ரௌன் போட்டிருக்குமா, அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கே தெரியும், நல்லா பெஞ்சிட்டு வருதா. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இது எப்படி கேட் மாதிரி இருக்குது தொடு பார்க்கறதுக்கே. பார்த்திங்கன்னா அதில் பாசியெல்லாம் வச்சுருக்கு, பீட்ஸாக வச்சுட்டு. இது என்ன அப்படி இருக்குது, இது கூட பிஞ்சிரும் போல கொஞ்சம் நல்ல மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த அட்டாச்மெண்ட்டு. இந்த அட்டாச்மெண்ட்டே ஃப்ரண்ட்டில் ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வருது. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா எனக்குமே எடுக்கும்போது தெரியல. ஸோ இது ஓகே. அப்புறம் இது வந்து அந்த கிச்சனுக்கு போகிறதுக்காக டோர் மேட் ஒன்று வாங்கிக்கேன். என்ன சைஸ் இருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஃபோம் மாதிரி வருமா, அதை துவைச்சா பிஞ்சிரும். பட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிய்யாது. எத்தனை தடவை வேணாலும் கூட துவைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து ஃபோம் வச்சு வாங்காதீங்க எப்போவுமே. இந்த மாதிரி துணி மாதிரியே வாங்குங்க, அதுதான் நமக்கு வந்து நல்லது. ரொம்ப நாள் வந்து உழைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடச்சது நல்லது வாங்கிட்டேன்.
பார்த்தீங்களா லைக் ஒரு 2 அடி 2.25 அடி இருக்கும். ஸோ 45 centimeters into ஸோ அப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு வெட்டிங் டேக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்பீங்க இல்லையா, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் தான் கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் எல்லா நாளுக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் தான். இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்ட் அப்படின்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று நிஞ்சா வாங்குங்க, இல்லைனா ஃபிலிப்ஸ் வாங்குறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஸ்டோரேஜ், லைக் பெரிய மேக்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு வந்து லைக் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கூட பண்ணலாம். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துக்க நிறைய டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் அதோட ரிவ்யூவும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மைஷா வந்து அனோஷாவுக்கு வந்து அந்த டாய் வாங்கிட்டு வந்திருந்தா. அது ஆக்சுவலி வாங்கிட்டு வரல, இந்த மெஷின்ஸில் எல்லாம் காயின் போட்டு பிக் பண்ணலாம் இல்லையா டாய்ஸை, அந்த மாதிரி இதில் பிக் பண்ணிட்டு வந்திருந்தா அவளுக்கு பின்னான அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 டாய்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. அவளுக்கு ஒன்று, அப்புறம் ஃப்ரெண்டு இன்னொருத்தி இருந்தா இல்லையா, ஸோ அவளுக்கு ஒன்று கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அனோஷாவுக்கு வந்து அது கிஃப்ட் கவரெல்லாம் போட்டு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தா. அது அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அனோஷாவுக்கு. ஸோ அதை கட்டி பிடிச்சிட்டு தான் இப்போலாம் தூங்குறா. அதுவும் அன்றைக்கி நைட்டெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஆசையாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தா. அதை போட்டு இது கார்னர் வச்சு தள்ளி விட்டு அந்த இது இருக்குல்ல சல்லி விட்டது இது இன்னொன்னு அவ எடுத்தது அது என்னது அது அனோஷா வந்து பயங்கர லவ்விங். மைஷா வந்து அவளோட லவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள். பட் அனோஷா வந்து பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாள். மைஷா செஞ்சு கொடுக்குற எல்லா விஷயமுமே அவள் விரும்பி சாப்பிடுவாள். அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அவள் செஞ்சு கொடுக்குறா அப்படின்னா அது ரொம்பவே அவள் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்குவாள். ஸோ இந்த ட்ரீ பாருங்கள், நல்ல ஒரு எஸ்தெட்டிக் வைப் இருக்குதா. இன்னொரு வ்ளாகில் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.